ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜப்பாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீர் வச்சு ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பன்னீர் குயிக் கிரேவி அப்படி தான் பண்ண போகிறேன். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன் வந்து ஒரு ஆனியன், பெரிய ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு பொடி, ஜீரக பொடி, சோம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள், மஞ்சள்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீ வந்து எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டொமேட்டோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கீ ஆட் பண்ணிக்கணும். கீ இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது சிம்பிளாக நம்ம குயிக்காக பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிட்ற டிஷ் தான் இது. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பேலியோ டயட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் டயட்டுக்கு. பாருங்கள், ஆனியனை ஃபஸ்ட்டு போடணும். நல்லா இந்த மாதிரி வதங்கணும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக பிங்கிஷ் வதங்கினா போதும். இது வந்து டயட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிரேவியாக தான் இருக்கும். ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்தி இல்லைன்னா தோசைக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கூட டொமேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். லைட்டாக நான் இதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தனியா பொடி, மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நெக்ஸ்ட் வந்து பெப்பரு, ஜீரக பொடி, சோம்பு பொடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக தான் இருக்கும். இது பேலியோ டயட்டுக்கு நம்ம இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். டயட்டுக்கும் இது நல்ல ஒரு டிஷ்ஷு தான். இது வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இது. பாருங்கள், உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு ஸ்லோலே நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோலே வச்சு நம்ம லிட் போட்டு மூடி விடணும். அது பன்னீர் வந்து குயிக்காக வெந்துடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அவ்வளோதான் கிரேவி. இது வந்து நம்ம சப்பாத்தி கூடயோ இல்லை தோசை கூடயோ சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.